Hello student, 10th standard example sum 3.7. First 3 the relation ஆகும், second இதை fractional equation கொடுத்திருக்காங்க. First 2 relation எடுத்து ஒரு equation ஃபார்ம் பண்ணிடலாம். Second 2 relation எடுத்து இன்னொரு equation நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். First எடுக்கக்கூடிய relation first கொடுத்திருக்கேன். இதை first எடுக்கிறேன். Next second எடுக்கக்கூடிய second சொல்லி கொடுத்திருக்கேன். First எடுக்கக்கூடிய relation x dividing by 2 minus 1 equal y dividing by 6 plus 1. வேரியபிள்ஸ் எல்லாமே ஒரு சைடு செட் பண்ணிடலாம். இது எந்த சைடு செட் பண்ணிடலாம், கான்ஸ்டன்டா ஒரு சைடு செட் பண்ணிடலாம். x dividing by 2 வேரியபிள்ஸ் இந்த சைடு செட் பண்ணலாம். minus y dividing by 6 equal ஆல்ரெடி 1 இருக்குது, minus 1 அந்த சைடு செட் பண்ணினா plus 1 2 ஆ மாறிடும். நெக்ஸ்ட் 2 க்கும் 6 க்கும் LCM எடுத்தலாம். 2 க்கும் 6 க்கும் LCM எடுத்தோம்னா 1 3. நெக்ஸ்ட் 3 டேபிளா எடுத்தோம்னா 1 1. அப்போ LCM 2 3s ஆ 6 ன்னு சொல்லி நமக்கு வந்து LCM கிடைக்கும். கிடைச்ச அந்த LCM நியூமரேட்டர் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 மல்டிப்ளிகேஷன் 6 மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் 6 மல்டிப்ளை பண்ணா இங்க இதை டிவைட் ஆயிடும். டிவைட் ஆகும்போது 3x கிடைக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் y கிடைக்குது ஈக்குவல் 12. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் உள்ள ரிலேஷன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து y dividing by 6 plus 1 equal z dividing by 7 plus 2. இதை வேரியபிள்ஸ் ஒரு சைடு செட் பண்ணிடலாம், கான்ஸ்டன்டா ஒரு சைடு செட் பண்ணிடலாம். y dividing by 6 minus z dividing by 7 equal 1 அந்த சைடு செட் ஆச்சுன்னா ஆல்ரெடி 2 இருக்குது, minus 1 1 ஆ மாறிடும். 6 க்கும் 7 க்கும் LCM ஃபைண்ட் பண்ணிடலாம். 6, 7 LCM ஃபைண்ட் பண்ணா 3 7. 3 டேபிளால கொடுத்தனா 1 7. 7 டேபிளால கொடுத்தனா 1 1. அப்போ 6 7s ஆ 42 ன்னு சொல்லி LCM கிடைக்கும். அந்த 42 நியூமரேட்டர் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிடலாம். 42 நியூமரேட்டர் வேல்யூல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 6 வந்து 7 டைம்ஸ் இருக்கும் 7y, 7 6 டைம்ஸ் இருக்கும் 6z ஈக்குவல் 42. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் உள்ளது y dividing by 3 plus z dividing by 2 equal 13. 3 க்கும் 2 க்கும் LCM ஃபைண்ட் பண்ணலாம். 3 க்கும் 2 க்கும் LCM ஃபைண்ட் பண்ணா 1 2. 2ல LCM கொடுத்தோம்னா 1 1. 3 2s ஆ 6 ன்னு சொல்லி LCM கிடைக்கும். இந்த 6 நியூமரேட்டர் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணா இது 2 டைம்ஸ் கிடைக்கும் 2y. நெக்ஸ்ட் பிளஸ் 3z equal 6 3s are 18 க்கு 8, ரிமைண்டர் 1 6 1 7. ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு சொல்லி அசைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷனையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வேரியபிள்ஸ் ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க xy இருக்கு, இங்க yz இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் yz. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி z நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 2 implies 7y minus 6z equal 42. இங்க இருக்கக்கூடிய z ல வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 6 இங்கேயும் 6, அப்ப மைனஸ் இது பிளஸ் வந்து நமக்கு கேன்சல். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணினோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2y 4y ஆ மாறும் 4y. நெக்ஸ்ட் பிளஸ் 6z equal 2 டேபிளால மல்டிப்ளை பண்ணா 16 க்கு 6, ரிமைண்டர் 1 17 1 15. இதை டிஜிட் வைஸ் நம்ம கரெக்டா எழுதிக்கலாம் 4. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் z பிளஸ் z கேன்சல் ஆயிடும். 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 11y ஈக்குவல் 8 9 1. இதை 11 டேபிளால டிவைட் பண்ணா 111 is 11. நெக்ஸ்ட் 111 is 11, ரிமைனிங் 8 இருக்குது, 8 டைம்ஸ் 4. அப்போ y ஈக்குவல் 8 ன்னு சொல்லி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். y ஈக்குவல் 8. சப்ஸ்டிட் y ஈக்குவல் 18 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணலாம், 2ல அப்ளை பண்ணலாம், 3ல அப்ளை பண்ணலாம். 1ல அப்ளை பண்ணா x உடைய வேல்யூ கிடைச்சிடும். நம்ம 1ல அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 implies 3x minus 18 போலாம், minus y போலாம் 18 equal 12. இந்த 18 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். 3x 18 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது பிளஸ் 18 மாறிடும். 18 in 12 ஆட் பண்ணா
30 மாறிடும். 1 3 is 3, 10 3s are 30. X equal 10 சொல்லி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்டிட் y உடைய வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷன்ல மறுபடியும் அப்ளை பண்ணலாம். சப்ஸ்டிட் y equal 18 in ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், 3ல அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா நமக்கு z உடைய வேல்யூ கிடைக்கும். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3 implies 2 into y கான வேல்யூ 18 plus 3z equal 78. 36 plus 3z equal 78. 3z equal 78. 36 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா minus 36. 3z இந்த சைடுக்கு 3z equal 8ல இருந்து 2 போச்சுனா 8ல இருந்து 6 போச்சுனா 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் 7ல இருந்து 3 போச்சுனா 4 கிடைக்குது. 3 டேபிள்ல டிவைட் பண்ணா 1 3 is 3, 1 3 is 3, 4 3s are 12. z equal 14. x y z உடைய வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு 3x minus y equal 12 இருக்குது. x கான வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. 3 of x கான வேல்யூ 10 minus y கான வேல்யூ 18 equal 12. 30 minus 18 equal 12. 30ல இருந்து 18 போச்சுனா 12 தான் கிடைக்கும். அப்ப 12 equal 12. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். நம்ம ஆன்சரை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் x equal 10, y equal 18, z equal 14. நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் இதுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.